So, good evening everyone. So, நம்ம இன்னைக்கு வந்து வெசாக் ஃபெஸ்டிவலோட பார்ட் 2 செஷனில் இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெசாக் எனர்ஜி அண்ட் வெசாக் ஃபெஸ்டிவல் பற்றி சிம்பனி ஆஃப் த சோடியாக் அப்படிங்கிற டோர்கம் சராதரன் அவர் எழுதின புக்கில் வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தம் 4 பார்ட்டிசிபெண்ட் தான் இருக்காங்க. ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வேறு யாரும் வரலன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேற்று செஷனில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க. நம்ம ஒரு 2 minutes டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம செஷன் ப்ரொசீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா யாருக்கு ஏதாவது நேற்று செஷனில் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா? வெசாக் வந்து சார் ஆக்சுவலாக வந்து அந்த இப்போ நம்ம பேசுகிறது வந்து இந்த ஏப்ரலில் வர்றதா அந்த வெசாக் சார். ஸோ புத்திஸ் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்தும் செலிப்ரேட் பண்ணுறாங்க சார். ஆமாம், இல்லை இந்த டாரஸ் இந்த இதில் தான் வர்றாங்க சார். அந்த இது இந்த தான் வந்து அந்த வெசாக், அந்த இசோட்டரிக் சைன் சொல்லக்கூடிய வெசாக் வந்து ஸோ இந்த டைமு பட் இது வந்து ஆல் டுகெதர் வந்து மொத்தம் 3 ஃபுல் மூனு. லாஸ்ட் மந்த் ஃபுல் மூன், இந்த மந்த் ஃபுல் மூன், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல் மூன். ஸோ 3 ஃபுல் மூனும் டோட்டலாக வெசாக் செலிப்ரேஷன். அதில் இந்த இதில் தான் அந்த பர்டிகுலர் செர்மனி வந்து நடக்குது. ஹிமாலயாஸில் வந்து இது வந்து நடக்குது சார். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் சார், அது ரொம்ப ஆமாம் ஆமாம் நம்ம வந்து நம்ம மனித சமுதாயத்துக்கு நம்ம சேவை செய்கிறதுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம், நம்மளோட இமோஷனல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம் சரியாகணுங்கிற அந்த ஹீலிங் எனர்ஜி அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்கணும் சார். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, இமோஷனலாக ப்ராப்ளம் இருக்குது, மென்டலாக ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டர்கிட்ட சைக்கியாட்ரிக்ஸ்டே தான் போகணும். கிரேட் டீச்சர்ஸ் வர வேண்டியதில்லை. ஆனால் நான் வந்து மனித சமுதாயத்துக்கு இந்த சேவை வந்து நான் செய்ய போகிறேன். இந்த சேவைனா நம்ம பர்டிகுலராக அந்த சேவை என்னங்கிறத நம்ம வந்து சொல்லணும். இந்த சேவையை வந்து பண்ண போகிறேன். இந்த சேவை செய்கிறதுக்கு என்னோடய உடல் நலமோ, என்னோடய மனநலமோ, என்னோடய உணர்வு நிலையோ சரியாக இல்லை. அதுதான் வந்து எனக்கு ஹீலிங் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஹீலிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எந்த சேவை செய்வேன்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணேனோ அதை நான் சின்சியராக நான் செய்வேன் அப்படிங்கிறத கேட்கும்போது நமக்கு வந்து அங்கே ஹீலிங் வந்து நடக்கும் சார். ஸோ என்னையை வந்து நான் ஃபஸ்ட்டு சரி பார்த்துக்கிறேன், நான் என்னையை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்கள பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு பெருசாக எனர்ஜி வராது சார். மைக் ஆனில் தான் இருக்கே. மைக் யாரோ ஆனில் இருக்கான்னு கேட்குறாங்க. மைக் ஆனில் தான் இருக்குது. ஓகே ரைட். ஸோ நம்ம இப்போ செஷன் வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நம்ம நேற்று நம்ம பார்த்தது வந்து மற்றவங்க இப்போ லேட்டாக வரவங்க வந்து ரெக்கார்டிங் வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம நேற்று பார்த்தது வந்து வெசாக் ஃபெஸ்டிவல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த வெசாக் ஃபெஸ்டிவல் அப்போ எக்ஸாக்டாக என்ன நடக்குது ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேயில் வந்து அந்த வெசாக் மெடிடேஷன் வந்து நீங்கள் பண்ணும்போது இப்போ நம்ம சொல்ல போகிறத வந்து நீங்கள் அப்படியே வந்து விஷுவலைசேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அந்த டைமிங் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஸோ இதை பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வெசாக் வந்து என்ன சொல்கிறாங்க, இது எப்போ நம்ம இதை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நடக்கும்ங்கிறத அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோமா, அதை மட்டும் பார்த்துட்டு அது எக்ஸாக்டாக என்ன நடக்குங்கிறத நம்ம கடன்னு இந்த புக்கில் போட்டிருக்கிறத நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ அப்போ இந்த வெசாக் எனர்ஜி ஆனது இந்த வெசாக் ஃபெஸ்டிவல் அப்போ அந்த ஏப்ரல் 24 வந்து அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணும்போது தான் அந்த ஜீசஸ் புத்தா எல்லாமே அப்பியர் ஆகிறாங்கிறத நம்ம நேற்று பார்ட் 1 வந்து நம்ம நிறையா அதை பற்றி பேசினோம். ஸோ அப்போ இந்த இதை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக ஸோ ஒரு விதமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜியானது வந்து
mankind will be able to break through the wall of its ignorance, the chains of its hatreds and separativeness, the prison of its physical limitation. அதாவது இதை வந்து நம்ம அதில் வரக்கூடிய எனர்ஜியானது வந்து நம்மளோட அறியாமையை வந்து அகற்றுறதுக்கு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த எனர்ஜி. ஸோ நம்ம வந்து வெறுப்புணர்வால் ஆள்பட்டு மற்றவங்க மேலே நம்ம வந்து வெறுப்பு காமிக்கிற மாதிரியான நம்மக்கிட்ட கேரக்டர் இருந்தால் ஸோ அதுவும் வந்து ரிலீஸ் ஆகும். செப்பரேட்டிவ்னஸ்னால் என்ன அப்படின்னா, செப்பரேட்டிவ்னஸ்ங்கிறது வந்து ஒரு தனித்தியங்கும் தன்மை. இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், நாங்களாம் வந்து ஹிந்துஸ், நாங்களாம் வந்து ரொம்ப சுப்பீரியர் பீப்புள், எங்களோட ரிலீஜன் வந்து சுப்பீரியரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ நாங்களாம் வந்து கிறிஸ்டியானிட்டியில் நாங்கள் இந்த பிரான்ச்சில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பாக இருந்து செய்கிறது. ஸோ இஸ்லாமிக்லேயும் நிறையா பிரிவுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிவாக இருந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ அல்லது அந்த மாதிரி பிரிவாக இல்லாட்டி கூட ஸோ நாங்களாம் வந்து இஸ்லாமிக்ஸ், ஸோ நாங்கள் இந்த மாதிரி எங்களால் வந்து கடவுள் இப்படி எங்களை வந்து படைச்சிருக்காரு, இதுதான் செய்கிறதுக்கு தான் எங்களை படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு ஒரு தனிப்பட்ட மதத்தை ஒரு குரூப்பாக சேர்ந்தோ அல்லது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளில் குரூப்பாக சேர்ந்து நம்ம செயல்படுறதை தான் வந்து செப்பரேட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்போது மதங்களுக்கு இடையான வேறுபாடுகள் வந்து இந்த வெசாக்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி மூலமாக முற்றிலுமாக வந்து உடைக்கப்படும் அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வேறுபாடுகள் வந்து உடைக்கப்பட்டு எல்லா மதங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு டினாமினேட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சு ஒரு நியூ ரிலீஜன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக போகிறதுக்கு வந்து இந்த வெசாக் எனர்ஜியானது வந்து நிறையா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸோ இங்கே வரும்போது ரிலீஜன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு மதம் வந்து கிடையாது. ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சிங், ஒரு வே ஆஃப் லிவிங். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி, ஸ்வாலஜி, இந்த கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரி, இந்த ஃபிசிக்ஸ், அந்த ஃபிசிக்ஸ் சொல்லி பிரான்ச்சாக வச்சு நமக்கு வந்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து டீச்சிங்கில் ஒரு பிரான்ச் தான் இந்த ரிலீஜியஸ் டீச்சிங் அப்படிங்கிறது. ஸோ ரிலீஜியஸ் டீச்சிங்னா என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தை வந்து மத கோட்பாடுகள் மூலமாக புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதா வந்து ரிலீஜன். ஆனால் காலப்போக்கில் வந்து அதை வந்து ஒரு மதம், அந்த ரிலீஜன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நம்மலாம் வந்து ஒரு பிரிவு, நாம் வந்து வேறு, அந்த ரிலீஜனில் இருக்கிறவங்கலாம் வேறு அப்படிங்கிறத வந்து செப்பரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோர்கம்ஸ் அதை என்ன போட்டிருக்காங்க, அந்த மாதிரியான செப்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட 1300வது வருடம், கிறிஸ்துவுக்கு பின் 1300வது வருடத்தில் அந்த வேட்டிக்கனில் வந்து கிறிஸ்டியானிட்டி வீழ துவங்குது. ஸோ அந்த டைமில் அந்த மதங்களின் பேரால் மக்கள் பிரிகிறது வந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 200-250 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதிகளை வந்து பிரிய ஆரம்பிச்சது. ஸோ மற்ற நாடுகளில் வந்து அது எல்லாமே வந்து அவர்களோட மனிதர்களோட நிறத்தை வச்சும் ஸோ வேறு சில பிரிவுகளை வச்சு அப்படி பிரித்து அவங்கள வந்து பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு வந்து ஆளாகி இன்றைக்கி வந்து அந்த பிரிவினை வந்து உச்ச கட்டத்தில் வந்து அது வந்து போய் வந்து நிற்கிது. ஸோ அப்போ இந்த மாதிரியான இதை தான் வந்து செப்பரேட்டிசம்ங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே ஹியூமானிட்டி தான். ஸோ அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பேசிஸை வச்சும் பிரிவினையே வந்து கிடையாது. நிறத்தாலோ, மொழியாலோ, மதத்தாலோ, ஜாதியாலோ அல்லது சமுதாய ஏற்றத்தாழ்வுகளாலோ, பணத்தாலோ எதுனாலையுமே வந்து பிரிவே வந்து கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு மொமெண்ட் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு உருவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நியூ ஏஜுக்கு இந்த வெசாக் எனர்ஜியானது வந்து நிறையா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வெசாக் மெடிடேஷனோட ப்ரைமரி மோட்டிவ். ஸோ அப்போ அந்த ப்ரைமரி மோட்டிவை போய் என் பையன் நல்லா படிக்கணும், என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்கணும், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், எனக்கு வந்து பேங்க்கில் லோன் வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீப்பான மோட்டிவுக்கு தயவுசெய்து யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கனாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட எந்த எனர்ஜியுமே உங்களுக்கு வந்து வராது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் செய்யும் போது அந்த ஒரு தியானத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அமைதி தான் கிடைக்குமே தவிர வேறு இந்த வெசாக்கில் சொன்ன எந்த பலன்களையும் உங்களுக்கு ஹையர் பீயிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டைமண்டு தான், கறிக்கட்டை தான். ஸோ அப்போ
டைமண்டை கொடுக்குற இடத்துல தான் டைமண்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ கறிக்கட்டை கொடுக்குற இடத்துல கறிக்கட்டை தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட செல்ஃபிஷ் தேவைகளுக்காக நீங்கள் அந்த வெசாக் பியூரிஃபிகேஷன்லையோ வெசாக் தியானத்தில் ஈடுபட்டிங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் எழுதி வேணாலும் தரேன், என்னை ரெக்கார்ட் பண்ணி யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் மனித சமுதாயத்துக்கு நான் வந்து சேவை செய்ய போகிறேன். ஸோ என்ன சேவை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை, அதை எனக்கு நீங்கள் வந்து காமிச்சு கொடுங்க. ஸோ அதுக்கு என்னை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஃபிசிக்கல் பாடி கொடுங்க, நல்ல இமோஷனல் ஸ்ட்ரென்த்து கொடுங்க, நல்ல மென்டல் ஸ்டேட்டஸை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் வந்து கிடைக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ அது கிடைக்கிறத சின்சியராக நம்ம என்ன ப்ராமிஸ் கொடுத்தோமோ அதுக்கு நம்ம பயன்படுத்தும் போது இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம வந்து ஆகுவோம். ஸோ அது ஆகும்போது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிறத வந்து பார்ப்போம். ஸோ எகெயின் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்காகவும் அதை மோட்டிவாக வச்சு இதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து சால்வ் ஆகும், அதையும் நம்ம வந்து நம்மளோட ஒரே மோட்டிவ் வந்து ஹியூமானிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அந்த ஒரு சிங்கிள் மோட்டிவோட தான் இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணணும். ஸோ பண்ணும்போது இப்போ நான் வந்து சொல்ல போகிறத அப்படியே வந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பெர்ஃபெக்டாக அந்த எனர்ஜிக்கு வந்து நீங்கள் வந்து கண்டக்டை வந்து ஆவீங்க. ரைட். ஸோ இப்போ இந்த இது வந்து இந்த என்டையர் செஷன் வந்து என்னோட அட்வைஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ டோர்கம் சராதர் வந்து இந்த புக்கில் என்ன போட்டிருக்காரோ அதை அப்படியே நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேனே தவிர ஒரு மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை பற்றியோ இஸ்லாமிசத்தை பற்றியோ கிறிஸ்டியானிட்டியை பற்றியோ ஹிந்துவிசத்தை பற்றியோ புத்திசத்தை பற்றியோ என்னோட பார்வையே வந்து கிடையாது. கிரேட் டீச்சர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இன்னும் எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம அப்படியே சொன்னோன்னா சில பேரோட மனது கூட காயப்படுறதுனால அதை நான் வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். சில மதங்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மதங்கள் ஜாதிகள் எல்லாம் போய் வந்து சிக்காதீங்க. ஸோ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம எப்படி ரிலீஸ் ஆகணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து நம்ம வந்து ஆக முடியும். ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஹிமாலயாவில் வந்து நடக்குது. ஸோ அது வந்து நேபாளுக்கு பக்கத்தில் லாசா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த இது வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தவங்க நான் இப்போ தான் அந்த சப்ஜெக்ட் டாபிக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இந்த வெசாக் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோங்கிற நோக்கத்தை இப்போ அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணவங்க அந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கோங்க. பட் டு த டாபிக் வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நேபாளில் லாசாங்கிற இடத்துக்கிட்டக்க வந்து இந்த ஒரு சமவெளி வந்து அது வந்து இருக்குது. ஸோ அந்த சமவெளி வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து அந்த சமவெளி வந்து இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. த வேலி இஸ் ஒப்லாங் இன் ஷேப், அந்த ஷேப்பில் இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது இருக்கும்போது அந்த அந்த நேவல் அந்த ஓவல் நேவல் ஷேப் இல்லை ஓவல் ஷேப். ஸோ ஓவல் ஷேப்பில் வந்து அந்த சமவெளி வேலியானது வந்து இருக்குது. ஸோ அந்த வேலியில் வடக்கு பகுதியில் ஓரத்தில் வந்து ஒரு 12 அடி உயரத்துலையும் 6 அடி அகலத்துலையும் ஒரு பெரிய பாறை வந்து ஒன்று இருக்குது. ஒரு ஹியூஜ் ராக்கு கிரேயிஷ் ஒயிட் கலரில் வந்து அது வந்து இருக்குது. ஸோ அது வந்து பலங்கிற ஒரு மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி அது வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த 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 நம்ம சொல்லக்கூடிய அந்த வேலி, அந்த பள்ளத்தாக்கானது வந்து பக்கத்தில் இருக்கிற தரையை காட்டிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உயரமாக வந்து இருக்குது, பிளாட்டோவாக அது வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சமவெளி, ஆனால் சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்த கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து அது வந்து இருக்குது. ஸோ அதை சுற்றிலும் வந்து பச்சை புல்கள் வந்து கார்பெட்டை வந்து விரித்து வச்ச மாதிரி அந்த புல் வந்து அது வந்து முளைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சமவெளியோட நார்த் சைடில் வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒரு தண்ணீர் வந்து அந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதை சுற்றிலும் வந்து நிறைய பைன் ட்ரீஸ் வந்து பைன் மரமானது வந்து அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு 3 கூரை வந்து சிதிலமடைந்து போய் அந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வர ஏப்ரல் 24ஆம் தேதி அந்த டாரஸ் ஃபுல் மூன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பெரிய பெரிய கிரேட் செயின்ட்ஸு, டிசைபிள்ஸு, லாமாஸ், ட்ரைப்ஸு இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்த நோக்கி வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹிமாலயாவில் அந்த இடத்த நோக்கி வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்க வந்து கலராக டென்ட்டு போட்டு அங்கே வந்து அப்படி தங்கி இருக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
தங்கி இருக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த குறிப்பிட்ட நாள் அந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏப்ரல் 24 வந்ததுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேதர் ஆன பீப்புள் வந்து ஒரு லைட் கலரில் வந்து ட்ரெஸ், ஒயிட் கலரில் லைட் கலர், குறிப்பாக வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அந்த நம்ம இப்போ சொன்ன அந்த பிளேஸில் வந்து தெற்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ எதுக்காக, வடக்கு பக்கத்தில் வந்து கிரேட் ஒன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகிறனால அவங்களுக்கு இடம் விட்டுட்டு இவங்க தெற்கு பக்கத்தில் அவங்க கேதர் ஆகி வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ நின்றுட்டு அவங்க தான் கொண்டு வந்த ஒரு பிளாங்கெட்டை வந்து அதை விரித்து பேர் அமைதியோட தியானத்தில் வந்து அவங்க வந்து உட்காந்துடுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸ் டு த டைம் ஆஃப் ஃபுல் மூன், great ones start to arrive in their white robe to meet their disciples and friends and exchange blessings, smiles and few words of cheer. ஸோ அப்போ அந்த ஃபுல் மூனோட அந்த குறிப்பிட்ட அந்த பீக் டைம் நெருங்க கிரேட் ஒன்ஸ் வந்து அங்கே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்கே காத்திருக்கக்கூடிய டிசைபிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு பிளஸ் பண்ணுறதுக்காக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுல் மூன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேதர் ஆனவங்களாம் அந்த பள்ளத்தாக்கு அந்த இப்போ நம்ம என்டையர் சீன் இருக்கக்கூடிய இடத்துல தெற்கு பகுதியில் வந்து கேதர் ஆகி நிற்கிறாங்க. வடக்கு பகுதியை வந்து காலி ஆகுறாங்க. ஏன்னா கிரேட் ஒன்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து கேதர் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து த கிரேட் 3 லார்ட்ஸ்லாம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மனு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சொல்கிறாங்க. த கிரைஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. மாஸ்டர் ஆர் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பாறைக்கு பக்கத்தில் அந்த ஒரு பெரிய பாறை 12 அடி 6 அடி அகத்தில் ஒரு பாறை பளபளக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பாறைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்து கேதர் அவங்க அந்த 3 பேரும் தன்னோட எத்திரிக் பாடியில் வந்து அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு சிக்னல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த சிக்னல் கிடைச்சோடனே அவங்க சில ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸில் அவங்க வந்து கேதர் ஆக ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்படின்னா வந்து ஒரு வட்டமாக வந்து ஃபார்ம் ஆவாங்க. அதுக்கப்புறம் அதை சூழ்ந்து ஒரு வட்டம், அதுக்கப்புறம் அதை சூழ்ந்து ஒரு வட்டமாக அந்த இருக்கிற எல்லாரும் வந்து அப்படியே வந்து கேதர் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பான் த சிக்னல் ஆல் தீஸ் கிரேட் ஒன்ஸ் ஃபார்ம் த 3 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அண்ட் டு ஸ்டார்ட் டு சாண்ட். அதாவது 3 வட்டத்தில் ஒரு வட்டம், அதை சுற்றி ஒரு வட்டம், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு எல்லாரும் வந்து அதை நிற்கிறாங்க. இந்த வட்டத்தில் சில பேர், அதுக்கு அடுத்த வட்டத்தில் சில பேர், அதுக்கு அடுத்த வட்டத்தில் அப்படியே சில பேர் வந்து நின்று வந்து சாண்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சாண்டிங் வந்து ரொம்ப போக டீப்பாக வந்து அதை வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மனு, த கிரைஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாஸ்டர் ஆர்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து எத்திரிக் ஃபார்மில் வந்து அப்பியர் ஆகிறவங்க. ஸோ இந்த 3 சைடு இந்த சர்க்கிளில் உட்காந்து நின்று அவங்கெல்லாம் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க 3 பேர் எத்திரிக் பாடியில் இருந்தவங்க வந்து ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ த எத்திரிக் விசிட்டர்ஸ் மெட்டீரியலைஸ் அண்ட் க்ளோரியஸ் ஃபிகர் பிகம் விசிபிள் டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ஸ். அங்கே வந்து அந்த 3 சர்க்கிள் சொன்னோம்னா அந்த நடுவில் இவங்க வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஹீ இஸ் கால்டு பை வேரியஸ் நேம்ஸ். அதாவது அந்த 3 சர்க்கிள் வந்து சொன்னோம். ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் சொன்னோம். ஸோ அந்த நடு சர்க்கிளில் வந்து அந்த வந்தவங்களில் ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலாக அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய நேம் இருக்குது. மைத்ரேயான்னு அவரை சொல்கிறாங்க, மைத்ரேயா புத்தான்னு சொல்கிறாங்க, போதி சத்வான்னு சொல்கிறாங்க, கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க, த லார்ட் ஆஃப் பீஸ் அண்ட் லவ் அப்படிங்கிற வேரியஸ் பேரில் சொல்கிறாங்க. அந்த ஒருத்தர் வந்து அந்த நடுவில் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. He is the teacher of all the masters who form the planetary hierarchy to carry out the divine purpose of the plan. ஸோ அப்போ இந்த டிவைன் இந்த பிளானட்டோட டிவைன் பிளான் என்னங்கிறத வச்சிருக்கிறவருக்கு அவர் வந்து மாஸ்டராக வந்து இருக்கிறவர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து கிரைஸ்ட் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ த கிரைஸ்ட் appears dressed in a pure white robe, his hair blowing down his shoulders in waves. ஸோ அப்போ கிரைஸ்ட் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த சென்டர் அந்த சர்க்கிளுக்கு நடுவில் அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரோட தலைமுடிகள்லாம் வந்து அப்படியே பொன்னிறத்தில் வந்து மின்னிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே வேவ்ஸ் மாதிரி அவரோட ஷோல்டரில் அப்படியே வந்து பரவுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. He has a rod of power in his hand given to him by the ancient of days for this occasion. ஸோ அப்போ சுப்ரீம் காட் வந்து அந்த கிரைஸ்ட் கையில் வந்து ஒரு ராடை வந்து கொடுத்து விட்றாரு. ஸோ இந்த டேக்கு இந்த அக்கேஷனுக்காக கொடுத்து விட்றாரு. அந்த ராடை வந்து அவர் வந்து கையில் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நோ மாஸ்டர் மே டச் இட் எக்ஸப்ட் த கிரைஸ்ட். ஸோ அந்த ராடை தொடுறதுக்கான அருகதை இருக்கக்கூடிய ஒரே பர்சன் கிரைஸ்ட் மட்டும்தான், வேறு எந்த மாஸ்டர் வந்து கிடையாதுங்கிறது வந்து சொல்கிறாங்க. த கிரைஸ்ட் த மாஸ்டர் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
ஸோ ஆன் ஈச் அண்ட் அப்போ அந்த ராடில் வந்து ரெண்டு பக்கத்துலையுமே வந்து ஒரு டைமண்ட் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ராடை வந்து கிரைஸ்ட் கையில் வச்சிருக்காரு, மேலேயும் கீழே வந்து டைமண்டில் வந்து ஒரு குமிழ் மாதிரி டைமண்ட் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அதில். ஸோ ஆன் ஈச் ஆஃப் த ராட் இஸ் அ லார்ஜ் டைமண்ட் நாப் விச் ரேடியேட்ஸ் அ ப்ளூ அண்ட் ஆரஞ்சு ஆரா ஆஃப் கிரேட் பியூட்டி. ஸோ அப்போ இந்த பியூட்டியோட கலரான ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர் ஆரா அல்லது லைட் வந்து அந்த ரெண்டு டைமண்ட்ல இருந்தும் அப்படி பிரகாசமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் வந்து ப்ளூ கலர் லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு பக்கத்தில் இன்னொரு முனையில் இருக்கக்கூடிய டைமண்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஆரா அல்லது ஆரஞ்சு கலர் லைட் வந்து பிரகாசமாக வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ளூவும் ஆரஞ்சுமே வந்து பியூட்டியோட கலர் அல்லது பியூட்டியோட ஆரா கலர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, the initiate standing in the two circles face him at the center, and as he becomes more visible all of them bow to him and chant a mantram of salutation and affirmation. ஸோ அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே இருந்த எல்லாருமே வந்து நடுவில் நிற்கக்கூடிய ஜீசஸை ஃபேஸ் பண்ணி நிற்க ஆரம்பித்து தலை குனிந்து அவரை பார்த்து வணங்குறாங்க, சில அஃபர்மேஷன் சொல்கிறாங்க, சில மந்திரங்களை வந்து அவங்க வந்து சாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. தென் these circles change into one circle and form a cross in the center, at the center of which stands the Christ. ஸோ அப்போ இந்த ரெண்டு வட்டத்தில் நின்னவங்க வந்து ஸோ எல்லாருமே வந்து ஒரு வட்டமாக அப்படியே வந்து மாறி வந்து நிற்கிறாங்க. ஸோ நிற்கும் போது அந்த வட்டத்துக்கு நடுவில் வந்து கிராஸ்னால் வந்து இந்த ஆம்புலன்ஸில் சிம்பிள் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் நடுவில் அந்த வட்டத்துக்கு நடுவில் அந்த கிராஸ் சிம்பிளாகவும் அவங்க எல்லாருமே வந்து ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. அந்த கிராஸுக்கு நடுவில் அந்த ஆம்புலன்ஸ் சிம்பிளுக்கு நடுவில் கிரைஸ்ட் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஜாமெட்ரிக்கல் சர்க்கிளில் இவங்கெல்லாம் ஃபார்மேஷன் பண்ண ஒரு சர்டன் எனர்ஜியை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ வட்டம், அந்த வட்டத்தில் இன்னொரு அதை சூழ்ந்து இன்னொரு வட்டம், அப்புறம் இந்த கிராஸ் சிம்பிள், அப்புறம் வந்து கிரைஸ்டோட சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள், அப்புறம் வட்டத்துக்குள்ளே ட்ரையாங்கிள். ஸோ வட்டம், அந்த ட்ரையாங்கிள், அதுக்கு நடுவில் வந்து கிராஸ் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கப்புறம் 5 pointed ஸ்டார், அதுக்கப்புறம் 6 pointed ஸ்டார், அதுக்கப்புறம் 7 pointed ஸ்டார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த நிற்கிறவங்க வந்து ஃபார்ம் ஆக சர்டன் எனர்ஜிஸ் வந்து இந்த 7 பிளேன்ஸில் இருந்தும் அந்த இடத்துக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ வர ஆரம்பித்து கிரைஸ்ட் வழியாக போய் அங்கே நிற்கக்கூடிய எல்லா டிசைபிள்ஸ்க்கும் போய் அதுக்கப்புறம் அந்த என்டையர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த எனர்ஜியானது வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ தென் தி சர்க்கிள்ஸ் சேஞ்ச் இன்டு ஒன் சர்க்கிள் அண்ட் ஃபார்ம் அ கிராஸ் இன் த சென்டர், அட் த சென்டர் ஆஃப் விச் ஸ்டாண்ட்ஸ் த கிரைஸ்ட். ஸோ ஹியர் அகெயின் பவர்ஃபுல் சாண்டிங் thrills the hearts and souls of the present, and more joy, peace and blessings descend upon the crowd. ஸோ அவங்க அந்த சாண்டிங் பண்ண மோர் ஜாயும் பீஸும் பிளஸ்ஸிங்ஸும் அந்த இடத்துல நிறையா வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சர்க்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன சொல்கிறாங்க, த நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் அ ட்ரையாங்கிள் வித்தின் த சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் அவங்க எல்லாம் ஒரு சர்க்கிள் ஷேப்லேயும் நிற்கிறாங்க, அதுக்குள்ளே ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் அந்த இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து நின்று ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அட் த அபெக்ஸ் ஆஃப் விச் ஸ்டாண்ட் த கிரைஸ்ட். ஸோ அப்போ அந்த 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 முக்கோணத்தோட முச்சி முனையில் ஸோ இப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அங்கே போய் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹீ ஸ்டாண்ட் நியர் த ராக் அண்ட் பிளேசஸ் ஹிஸ் ராட் அப்பான். அந்த 12 அடி உயரத்துலையும் 6 அடி அகலத்தில் வந்து ஒரு ராடு இருக்குன்னு சொன்னோம்னா டைமண்ட் பதிக்கப்பட்ட ராடு. ஸோ அந்த ராடை வந்து அவர் வந்து அது மேலே வந்து வைக்கிறாரு. ஸோ ஹீ ஸ்டாண்ட்ஸ் நியர் த ராக் அண்ட் பிளேசஸ் ஹிஸ் ராட் அப்பான் இட். ஸோ அதுக்கு மேலே வந்து அவர் வந்து வைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. On the rock you can see a crystal bowl with the golden ornaments and garlands of lotus flowers cover the rock and hang from the corners. ஸோ அப்போ அந்த 12 அடி உயரம் 6 அடி அகலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாறை மேலே பளபளக்கக்கூடிய பாறை மேலே ஒரு கிறிஸ்டல் பவுல் வந்து ஒரு கோல்டன் ஆர்னமெண்ட்ஸால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்டல் பவுல் வந்து இருக்குது. ஸோ அந்த பாறையில் வந்து லோட்டஸ் ஃப்ளவரால் வந்து கவர் பண்ணி எல்லா மூலைகள்லையும் அந்த லோட்டஸ் ஃப்ளவர் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. தென் they perform another movement which is a triangle, the sides of which are superimposed with the 3 ovals into, அதாவது 3 ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஓவல் ஷேப்பில் போய் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவம், அதுக்கு வந்து ஒரு ரெக்கை முளைச்ச மாதிரி
ஸோ இந்த பக்கம் ஒரு ஓவல் ஷேப்பில், ஸோ இந்த பக்கம் ஒரு ஓவல் ஷேப்பில், அப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய ஓவல் ஷேப்பில் அவங்க எல்லாரும் போய் வந்து நின்று ஒரு தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ண ஒரு விதமான எனர்ஜியை வந்து அவங்க ரிசீவ் 7 உலகத்துலேருந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா த நெக்ஸ்ட் மொமெண்ட் இஸ் த 6 pointed ஸ்டார். ஸோ அதுக்கப்புறமா 6 pointed ஸ்டார் மாதிரி அவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. தென் த ஸ்டார் ஆஃப் கிரைஸ்ட் த பென்டகிராம். அதுக்கப்புறமா 5 pointed ஸ்டாரில் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ அந்த 5 pointed ஸ்டாருங்கிற சிம்பிள் வந்து கிரைஸ்ட்டை வந்து குறிக்கக்கூடிய சிம்பிள். அந்த பென்டாகிராமில் ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. ஸோ கிரைஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த அபெக்ஸ் நியர் த ராக். ஸோ அப்போ அந்த பாறைக்கு உச்சிக்கு பக்கத்தில் கிரைஸ்ட் வந்து அந்த டைமில் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அட் த ரைட் பாயிண்ட் ஸ்டாண்ட்ஸ் த மனு அண்ட் த லெஃப்ட் பாயிண்ட் த லார்ட் ஆஃப் சிவிலைசேஷன் மாஸ்டர் ஆர். ஸோ அப்போ அந்த பாறைக்கோட உச்சி பகுதியில் வந்து கிரைஸ்ட் நிற்கிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து மனு நிற்கிறாங்க, அந்த பக்கம் வந்து மாஸ்டர் ஆர் நிற்கிறாருங்கிறத வந்து சொல்கிறாங்க. A great one stands at the center and 2 other great ones at the lower points of the star. Here the chanting creates great tension in the crowd and Christ taking his rod from the rocks says, "Ready, Lord, come." அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஜீசஸ், மனு, அப்புறம் மாஸ்டர் ஆர் 3 பேருமே வந்து அந்த ராக் பக்கத்தில் ஒவ்வொரு மூலையில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜீசஸ் வந்து அந்த ராக் மேலே வந்து அவர் அந்த ராடை வச்சுருந்ததை அப்படி எடுத்துட்டு ரெடி லார்ட் கம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. தென் ஹி அகெயின் புட்ஸ் ஹிஸ் ராட் அப்பான் த ராக் ஃபியூ மூமெண்ட்ஸ் பிஃபோர் த ஃபுல் மூன் அண்ட் த ஐஸ் ஆஃப் ஆல் பிரசன்ட் டர்ன் டு த ராக். ஸோ அப்போ அதை லார்ட் ரெடி லார்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த கையில் வச்சுருக்க ராடை வந்து அந்த ராக் மேலே வந்து அவர் வச்சிடறாரு. ஸோ அந்த இது வந்து எப்போனா அந்த ஃபுல் மூன் பீக் பீரியடுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி இது வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. So, just a few seconds before the full moon, in the blue sky, there appears a speck of light which slowly comes closer, get clearer and changes into the radiant figure of the Lord Gautama Buddha. So, Jesus இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஃபுல் மூன் பீக் பீரியடுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த மேலேருந்து ஒரு ப்ளூ ஸ்கைலேருந்து ஒரு லைட் மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது வந்து ஒரு லைட் ரேடியன்ட் லைட் வந்து வருது. ஸோ அந்த லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லார்ட் கௌதம புத்தாவாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த லார்ட் கௌதம புத்தா வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன ஒரு ஷால் மாதிரி அதை வந்து போர்த்திட்டு அந்த கால்களை வந்து தியான நிலையில் கிராஸ் பண்ணி உட்காந்து அப்படியே வந்து மெதுவாக வந்து வர்றாரு. அண்ட் ஃப்ளடட் வித் அன் ஆசம் பியூட்டி ஆஃப் லைட் அண்ட் கலர். ஸோ அவர் வரும்போதே நிறைய கலரும் லைட்டும் வந்து அவர்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஹிஸ் ரைட் ஹேண்ட் ரைஸ்ட் இன் பிளஸிங். ஸோ அவரோட கையை வந்து பிளஸ்ஸிங் பொசிஷன் வந்து உயர்த்துறாரு. when he reaches a point above the rock. ஸோ அவர் அப்படியே மேலேருந்து வரும்போது அந்த 12 உயர பாறைக்கு மேலே வந்து அவர் அப்பீர் ஆகும்போது ஓவர் ஷேடோவிங் த 3 lords who now stand near the rock. அப்போ அவரோட பிரகாசமானது வந்து மீதி அந்த மனு, கிரைஸ்ட், மாஸ்டர் ஆர் இவங்க 3 பேரையும் தாண்டி மிக பிரகாசமாக அவங்களையும் சேர்த்து வந்து அந்த லைட் வந்து அவங்கள மூழ்கடிக்கும் போது ஸோ இப்போ வந்து கிரேட் இன்வகேஷன் இஸ் சவுண்டட் பை த கிரைஸ்ட் அண்ட் ஆல் பிரசன்ட் ஃபால் இன் டு ப்ராஸ்ட்ரேஷன் டச்சிங் தேர் ஃபோர்ஹெட்ஸ் டு த எர்த். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து லார்ட் கிரைஸ்ட் வந்து கிரேட் இன்வகேஷன் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஸோ என்டையர் க்ரௌடும் தரையில் படுத்து தன்னோட நெத்தியை வந்து தரையில் வந்து படுக்கிற மாதிரி அவங்க வந்து வணங்குறாங்க, தரையை வந்து வணங்குறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So the great invocation creates a stupendous current of energy which passes through the hearts of the aspirants, disciples and initiates and reaches to the God. So Jesus Christ வந்து கிரேட் இன்வகேஷனை ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஸோ அந்த இடத்துல ஜெனரேட் ஆன எனர்ஜி ஆனது வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களோட ஆஸ்பிரன்ஸ்னால் அங்கே இருக்கிறவங்க அங்கே ஆன்மீக தாகத்தோடு அந்த இடத்துல இருக்கிறவங்க டிசைபிள்ஸ், இனிஷியேட்ஸ் இவங்க வழியாலாம் அந்த எனர்ஜி போய் வந்து கடவுளை வந்து அது வந்து போய் அடையுதுங்கிறது வந்து சொல்கிறாங்க. This is the most sacred moment of the year, the moment when humanity and divinity make a contact. ஸோ அப்போ இந்த டைமில் வந்து அந்த எனர்ஜி எல்லாமே போய் வந்து கடவுளோடு இணையும் போது ஸோ இந்த மொமெண்ட் ஆனது வந்து நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே கடவுளோட இணையக்கூடிய அந்த கான்டாக்ட் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த தான் வந்து அந்த எக்ஸாக்ட் பீக் ஃபுல் மூன் டைம், அந்த ஒரு டைம் நம்ம கொடுக்குறாங்களா ஸோ அந்த டைம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. The enlightened one passes to Christ. The enlightened one passes to Christ the energy of the first ray, which is received by Christ and changed into the will to God, will to good.
அதாவது அந்த கிரேட் ஒன் வந்து அவர் அனுப்பக்கூடிய வந்து அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜியானது வந்து கிரைஸ்ட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜினா வில் எனர்ஜி. ஸோ அந்த வில் எனர்ஜியானது வந்து கிரேட் ஒன்ட்ட இருந்து கிரைஸ்ட்டை வந்து ஸோ கிரைஸ்ட் வந்து அந்த வில் எனர்ஜியை வந்து வில் டு டு குட் எனர்ஜியாக மாற்றி ஸோ எல்லாருக்கும் வந்து அதை வந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Christ, who is the great celebrant, extends his hand and takes the bowl, raises it over his head and puts again on the rock. ஸோ அப்போ அந்த கிறிஸ்டல் பவுலில் வந்து வாட்டர் வந்து இருக்குது. ஸோ கிரைஸ்ட் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வாட்டர் அந்த கிரைஸ்ட் பவு அந்த கிறிஸ்டல் பவுலை வந்து தண்ணீரிடமே அந்த கிறிஸ்டல் பவுலை எடுத்து சிறிது மேலே காமிச்சிட்டு திருப்பி வந்து அந்த ராக் மேலே வந்து வச்சிடறாரு. Then the master chants sacred hymns and enlightened one after blessing the crowd slowly disappears into the space. ஸோ அப்போ அந்த எல்லாருமே வந்து சாண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த மேலேருந்து வந்து அந்த லார்ட் கௌதம புத்தாவானர் வந்து டிஸப்பியர் ஆகி ஸ்பேஸில் வந்து போக ஆரம்பிச்சிடாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து Christ distributes the blessed water to the initiates and to all who are present in the valley. They come in procession, fill their little containers and go in peace. ஸோ அப்போ அந்த அவர் போனதுக்கப்புறமா அந்த கிறிஸ்டல் பவுலில் இருக்கக்கூடிய வாட்டரை அந்த பிளஸ்டு வாட்டரை வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து கிரைஸ்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்க அதை வந்து அவங்க கொண்டாந்த கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அமைதியாக வந்து கலைஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ thus once a year at the full moon of Taurus, humanity is charged with the energies of a great dawn and a rare opportunity is presented to all sincere disciples to expand their consciousness and consequently serve their fellow human. ஸோ அப்போ தன்னோட ஃபெலோ ஹியூமனுக்கு மனிதனுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக நிறைய எனர்ஜியானது வந்து ஸோ இந்த டைமில் வந்து என்டையர் ஹியூமானிட்டிக்கும் சார்ஜ் ஆகிறது மாதிரி கொடுக்கப்படுது. ஸோ இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மனித சமுதாயத்துக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத வந்து எவ்ரி அந்த டாரஸ் ஃபுல் மூன் இந்த வெசாக் ஃபுல் மூன் ஆனது வந்து நமக்கு ரிமைண்ட் வந்து பண்ணுறதுக்காகவே அது வந்து வருது. ஸோ அது ரிமைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்கான எனர்ஜியவும் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கொடுக்குதுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி புதுசாக வந்தவங்க வந்து நேற்று பேசுகிற அந்த பார்ட் ஒன்னையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்கலாக அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கண்டக்டிவாக இருந்தாலே அந்த எனர்ஜி நமக்கு வரும். ஸோ அப்போ நிறைய நியூ பிகினிங்ஸ் வந்து நம்ம ஆஃப்டர் வெசாக் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுங்கிறத சொன்னாங்க. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உலகம் முழுவதும் வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வந்து ரிலீஜன் மதம் சம்மந்தப்பட்ட செலிப்ரேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கிறிஸ்டியானிட்டியில், முஸ்லீம்ஸில். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மந்த் வந்து இஸ்லாமிக் வந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. புத்திஸ்ட் வந்து இந்த மந்த்தும் நெக்ஸ்ட் மந்த்தும் வெசாக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 மந்த்ஸும் வந்து எல்லா மதங்கள்லையும் ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஹோலி டே அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வெசாக் அப்போ நம்ம எல்லாருமே வந்து ரிசப்டிவ் ஆமாம் மதுரையில் நேற்று சொன்னேன். ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு 1 வீக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஆற்றுல அழகுங்கிற அந்த ஈவெண்ட் வந்து அது வந்து நடக்கும். அது கரெக்டாக வந்து அந்த வெசாக் டே அப்போ அதோட லாஸ்ட் டே. ஸோ இப்போவே வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த வெசாக்கை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வெசாக் டே அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி 3 நாள் அதுக்கு பின்னாடி 3 நாள் வந்து 7 டேஸும் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ மெடிடேட் பண்ணுறதோட மோட்டிவ் என்னங்கிறத இந்த செஷன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பண்ணும்போது நம்ம இந்த லார்ட் கிரைஸ்டோடையும் லார்ட் புத்தாவோடையும் மனு த கிரேட் மாஸ்டர்ஸ் ஆல் த கிரேட் ஒன்ஸோட நமக்கு வந்து கான்டாக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பீக் ஃபுல் மூன் டைமில் வந்து நம்மளோட குரு வந்து 1 செகண்ட் வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் போட்டுக்கிறத நம்ம நேற்று வந்து சொன்னோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் இந்த வெசாக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டாக ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாக்ட் ஃபுல் மூன் அப்போ இதை அப்படியே நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து அதை ஆஃப்டர் வெசாக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தாப்பில் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் அல்லது சந்திரபிரியா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா நம்ம இந்த செஷன் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்.